ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிகப்பு அரிசியில் வச்சு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிகப்பு அரிசி சிகப்பு அப்படின்னால பீட்ரூட்டு இதுகெல்லாம் ஹீமோகுளோபின் அதிகமாக கொடுக்கக்கூடியது. அதனால் சிகப்பு அரிசி ரொம்ப நல்லது. இது கொலக்கட்டை செய்கிறதுக்கு, புட்டு செய்கிறதுக்கு, மலையாளிஸ் எல்லாருமே நிறையா இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கம்மியான இப்போ நம்மளும் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இடியாப்பம் செய்யலாம், தோசை, இட்லி எல்லாமே செய்யலாம். அது ரொம்ப சத்தானது. எல்லாருக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இது உகந்தது. நல்லா பாரம்பரியமான ஒரு டிஷ். இதில் எப்படி மாவரைச்சி தோசை ஊற்றலான்னு பார்க்கலாம். 3 hours ஊற வச்சு உளுந்து போட்டு ஆட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஆட்டிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா உளுந்து போட்டு நல்லா ஓரளவுக்கு புளிக்க வச்சிட்டோம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குது பாருங்கள். மாவு நல்லா கலர் அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம தோசை ஊற்றலாம். இதை லேசாக கூட ஊற்றிக்கலாம். எப்படி இருக்க வருது பாருங்க. எப்படி சூப்பராக மாறிச்சு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க தோசை. சூப்பராக இருக்கு பாருங்க. தோசை உடனே வெந்துருச்சு பாருங்க. நல்லா பப்புள்ஸ் பாருங்க, எவ்வளோ பப்புள்ஸ் பாருங்க. நல்லா சூப்பராக வந்துருச்சு. நம்ம தோசையை எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப். தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்ல மொறு மொறுன்னு குழந்தைங்களுக்கு நல்ல சிவப்பு கலரில் பிடிச்ச மாதிரி எந்த கலருமே சேர்க்காமையே நமக்கு அருமையாக இருக்கு பாருங்க. சிவப்பரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.